கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணுறீங்க இல்லை யூஸ் பண்ணுற பிளான் இருக்குன்னா இந்த ஒரு 5 விஷயத்த கண்டிப்பாக நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஃபர்ஸ்ட் ஒன், ரூல் ஆஃப் 30. உங்களோட கிரெடிட்ல 30% தாண்டி நீங்கள் வந்து யூஸ் பண்ணக்கூடாது. யூஸ் பண்ணீங்கன்னா உங்களை பேங்க் வந்து கிரெடிட் ஹங்க்ரி அப்படின்னு டேக் பண்ணிடுவாங்க. உங்களோட கிரெடிட் ஸ்கோர் குறைஞ்சிடும். ஸோ நீங்கள் பெரிய லோன் ஏதாவது எடுக்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அது எடுக்கிறது ரொம்ப கஷ்டமாயிடும். ஒரு எக்ஸாம்பிளுக்கு உங்களோட கிரெடிட் லிமிட் வந்து 1 lakh அப்படின்னா நீங்கள் 30,000 வரைக்கும் தான் வந்து யூஸ் பண்ணுறது நல்லது. அதை தாண்டி போயிட்டீங்கன்னா யூ பி டேக் கிரெடிட் ஹங்க்ரி. செகண்ட் ஒன், சைக்கிள் ஹேக். உங்களோட ஸ்டேட்மெண்ட் டேட் என்னைக்குன்னு தெரிஞ்சுக்கோங்க. அன்னைக்கு தான் உங்களோட பேங்க் வந்து பில்லை க்ளோஸ் பண்ணிட்டு டோட்டல் சென்ட் பண்ணுவாங்க. லெட் அஸ் அஸ்யூம் அது வந்து 15th of a month அப்படின்னு. ஸோ நீங்கள் வந்து 16th பர்ச்சேஸ் பண்ணீங்கன்னா அந்த பர்ச்சேஸ் உங்களோட ப்ரீவியஸ் பில்ல வந்து வராது. ஸோ நெக்ஸ்ட் 15th தான் அதை வந்து சார்ஜ் பண்ணுவாங்க. ஸோ 30 days உங்களுக்கு வந்து இருக்கும். ப்ளஸ் ஒரு 15 to 20 days கிரேஸ் பீரியட் வந்து கிடைக்கும் டு பே இட் ஆஃப். அதனால பெரிய பர்ச்சேஸ் ஏதாவது நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களோட ஸ்டேட்மெண்ட் டேக்கு அடுத்த நாள் வந்து நீங்கள் பிளான் பண்ணிக்கோங்க. ஆனால் இந்த ஹேக்கை நீங்கள் யூஸ் பண்ணுறப்போ நீங்கள் வந்து ஃபுல் அமௌண்ட்டை பே பண்ணணும். யூ கேன் நாட் பே மினிமம் அமௌண்ட் டியூ. தேர்ட் ஒன், மினிமம் அமௌண்ட் டியூ ட்ராப். நீங்கள் வந்து இந்த மினிமம் மட்டும் பே பண்ணிட்டு இருக்கிறப்போ நம்ம வந்து பே பண்ணுறோம், கார்டு வந்து பிளாக் ஆகலை, நம்ம வந்து லேட் ஃபீஸ் வந்து அவாய்ட் பண்ணுறோம் அப்படின்ற மைண்ட் செட்டில் இருப்பீங்க. ஆனால் நீங்கள் மினிமம் அமௌண்ட் டியூ மட்டும் பே பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்களோட கம்ப்ளீட் டெட்டை உங்களால் சீக்கிரம் அடைச்சி தீர்க்க முடியாது. ஏன்னா நீங்கள் பே பண்ணுறதுல கொஞ்சம் அமௌண்ட் தான் நீங்கள் வாங்கின அமௌண்ட்டுக்கு போகுது. மற்றதெல்லாம் நீங்கள் இன்ட்ரெஸ்ட் தான் வந்து பே பண்ணிட்டு இருக்கீங்க. அண்ட் ரிமைனிங் அந்த 95%ல பேங்க் வந்து ஆனுவலி 35 to 40% வந்து இன்ட்ரெஸ்ட் சார்ஜ் பண்ணுவாங்க. நாலாவது, ரிவார்ட் பாயிண்ட் ஆப்டிமைசேஷன். நீங்கள் ஒரு கிரெடிட் கார்டை ஒரு விஷயத்துக்கு யூஸ் பண்ணுறப்போ உங்களுக்கு வந்து பாயிண்ட்ஸ் அக்யூமுலேட் ஆகும். இந்த பாயிண்ட்ஸை நீங்கள் கிளவராக யூஸ் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் ஃப்ளைட் ட்ராவல்ஸ்க்கோ இல்லை ஹோட்டல் புக்கிங்ஸ்க்கோ வந்து யூஸ் பண்ணலாம். நீங்கள் சின்ன சின்ன விஷயத்துக்கு யூஸ் பண்ணுறீங்க, இல்லைன்னா ஒரு கிஃப்ட் வவுச்சர் கொடுக்கறதுக்கு யூஸ் பண்ணுறீங்கன்னா யூ ஆர் ஆக்சுவலி ரெடியூசிங் த வேல்யூ ஆஃப் த பாயிண்ட்ஸ் அண்ட் யூசிங் இட். ஸோ நெக்ஸ்ட் டைம் நீங்கள் பாயிண்ட்ஸ் யூஸ் பண்ணுறப்போ கரெக்டான இடத்துல பண்ணுறீங்களான்னு பார்த்துட்டு பண்ணுங்கள். அஞ்சாவது, நோ கேஷ் ரூல். ஏடிஎம்லேருந்து நீங்கள் கேஷ் கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணி வித்ட்ரா பண்ணீங்கன்னா அந்த மொமெண்ட்டே உங்களுக்கு வந்துட்டு இன்ட்ரெஸ்ட் சார்ஜ் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. ப்ளஸ் உங்களுக்கு ஒரு கேஷ் அட்வான்ஸ் ஃபீயும் வந்து இருக்கும். ப்ளஸ் உங்களோட கிரேஸ் பீரியடும் வந்து மிஸ் ஆகிடும். ஸோ கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணுறது நல்லது தான். அதை கரெக்டாக யூஸ் பண்ணீங்கன்னா அது வந்து உங்களுக்கு ஒரு வரும். அதை நீங்கள் தப்பாக யூஸ் பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக ஒரு டெட் ட்ராப்பில் வந்து மாட்டிப்பீங்க.